ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் கோடிங் அகாடமி. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா சிஎஸ்எஸில் டேபிள் டியூட்டோரியல். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி HTML நம்ம டேபிள் டியூட்டோரியல் நடத்தியிருப்போம். அது வந்து ஒரு 30 minutes. ஓகேவா? அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய டாபிக் இருந்தது. கால் ஸ்பேன், ரோ ஸ்பேன், தென் டேபிள் வித், டேபிள் ரெஸ்பான்சிவ், ஓகேவா, டேபிள் ஸ்டைலிங், டேபிள் பார்டர், ஓகேவா. ஸோ இந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ இங்கே என்னென்னா, அந்த டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது நமக்கு தெரியும். அது எப்படிலாம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றது இந்த கான்செப்ட் வரும். ஓகேவா? CSS table are used to style and format HTML table to enhance their appearance and functionality. ஓகேவா? appearance வைஸாகவும் functionality வைஸாகவும் நம்ம என்ன பண்ணலாம், அதை மேனிப்புலேட் பண்ணலாம். மேனிப்புலேட் இந்த சென்ஸ் அதை மாடிஃபை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டு ப்ரொவைட் கண்ட்ரோல் ஓவர் டேபிள் லேஅவுட், டேபிளில் ஸ்பேசிங் கொடுக்குறது, எக்ஸ்ட்ரா பேடிங் கொடுத்து பெருசாக்குறது, இன்னர் கண்டென்ட்டை பார்டர் கொடுத்தா என்ன பண்ணுறது, பார்டரை மட்டும் ஹைலைட் பண்ணுறது, கலர் கொடுத்து கலர் ஹைலைட் பண்ணுறது, ரெஸ்பான்சிவாக மாற்றுறது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ அப்படின்றத பார்க்கலாம். கீ ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்டர், பேடிங் நமக்கு தெரியும், டெக்ஸ்ட் லைன் தெரியும் இல்லையா, லெஃப்ட்டு, ரைட்டு, சென்டர். வெர்டிக்கல் லைன் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. ஓகேவா? அது வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸில் அப்புறமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித் அண்ட் ஹைட் நமக்கு தெரியும் எப்படின்றது. ஸோ பார்டர் கொலாப்ஸும் நமக்கு தெரியும், 2 பார்டரை ஒன்றாக்குறது. ஓகேவா? பார்டர் கலர் நமக்கு தெரியும். ஓகேவா? அவ்வளோதான். வெர்டிக்கல் லைனை விட்டுட்டு மற்ற எல்லாமே நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகே? வெர்டிக்கல் லைன் 45th டாப்பிக்கா இல்லை 36th டாபிக். ஓகே? ஸோ அதனால் அது தேவையில்ல. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ யூஸ் கேசஸ் வந்து பார்த்துக்கோங்க. டேட்டா ரெப்ரசன்டேஷன், ஆப்வியஸாக டேட்டா ரெப்ரசன்டேஷன் தான். ரெஸ்பான்சிவ் டிசைன், அசசிபிலிட்டி. ரெஸ்பான்சிவ் டிசைன்னா அடாப்ட் டேபிள் டு வேரியஸ் ஸ்க்ரீன் சைஸஸ். நம்ம வித்து கொடுப்போம் இல்லையா, வித்து கொடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ அது 100% கொடுத்து சொல்ல அந்த ஸ்க்ரீன் சைஸ் தகுந்த மாதிரி அது என்ன ஆகும், மாறிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஓகேவா? ஒரு பேசிக் டேபிள் க்ரியேஷன் பண்ண போகிறோம். இதில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, டேபிள் டேகு, தென் டேபிள் ஹெட்டிங்கு, டேபிள் டேட்டா, தென் பார்டர் கொலாப்ஸ். ஓகேவா? ஸோ தென் இங்கே பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது. ஸோ ட்ரைமிலே போகலாமே டேரெக்டாக. ட்ரைமியில் இங்கே ஒரு டேபிள் இருக்குது இல்லையா. ஸோ க்ளோஸ் திஸ் CSS அண்ட் JS. ஓகே? ஸோ CSS அண்ட் HTML. இந்த இடத்துக்கிட்ட இந்த டேபிள் இருக்கு இல்லையா, இதை அப்படியே கட் பண்ணிக்கிறேன், Ctrl+Xன்னு. ஓகே? இது வந்து நான் CSSல பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்படி டேரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேவா? இது வந்து இன்டர்னல் ஸ்டைலு, இது வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டைலு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்ட்டு திருத்தன்னு முழிக்காதீங்க. ஓகே? ஸோ இந்த இடத்துக்கு எனக்கு இப்போ என்ன தேவையில்ல, ஹெட்டே தேவையில்ல. ஓகே? ஸோ ஹெட்டே இல்லைனாலும் ஒர்க் ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ CSS தனியாக உங்களால் பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அதுதான் எனக்கு வேணும். ஓகே? ஸோ நல்லாவே பார்க்க முடியுது. இந்த இடத்துல பாடி இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பாடியே கொடுக்கலனாலும் ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, இது வந்து ஆல்ரெடி நான் பாடி கொடுத்து வச்சுருக்கேன், அதனால். ஓகேவா? ஸோ கோடில் அதனால் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஸோ லைவ் எடிட்டர் அப்படி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ஓகே? ஸோ டேரெக்டாக நீங்கள் அடித்தாலுமே இது ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் கொஞ்சம் அப்படி சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன். ஓகே? இப்போ கோடை உங்களால் கண்ணால் டேரெக்டாக பார்க்க முடியுது. இதுதான் HTML, தென் இதுதான் CSS அப்படின்ற மாதிரி. ஓகேவா? தென் ஓகே. ஸோ ஷிஃப்ட் டேப் 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 டேப். ஓகே? ஸோ ரொம்ப பின்னாடி இருக்குது. இதையும் நான் ஆல்ட்ரு பண்ணி அழகாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு புரிகிற மாதிரி. ஸோ ஏன்னா அலைன்மெண்ட்டு தப்பாக இருக்குது, அதனால். ஓகே? தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன இருக்குது, இந்த இடத்துக்கிட்ட அலைன்மெண்ட் இங்கேயும் தப்பாக இருக்குது. ஓகே? ஸோ இந்த மாதிரி பின்னாடி வரணும்னா ஷிஃப்ட் டேப், முன்னாடி போகணுன்னா டேப். இப்போ நீங்கள் ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு டேபை கொடுத்தீங்கன்னா முன்னாடி போகும், ஷிஃப்ட் டேப் கொடுத்தீங்கன்னா அப்படியே பின்னாடி வரும். ஓகேவா? அவ்வளோதான், சிம்பிள். இந்த ஷார்ட்கட்லாம் நோட் பண்ணிக்கோங்க, அப்பப்போ நான் சொல்கிறேன். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஒரு டேபிள்ன்ற ஒரு டேக் இருக்குது. ஓகேவா? அந்த டேகுக்குள்ளே எத்தனை ரோ இருக்குது பாருங்கம்மா. ஒரு ரோ, ஒரு ரோவில் header 1, header 2, header 3. தென் ரெண்டாவது ரோ, ஸோ data 1, data 2, data 3. தென் மூணாவது ரோ data 4, data 5, data 6 இருக்கா. மொதல் ரோவில் header 1, header 1, header 2 அண்ட் header 3. தென் ரெண்டாவது ரோவில் data 1, data 2 அண்ட் data 3. மூணாவது ரோவில் data 4, data 5, data 6. ஓகேவா? அப்போ ஒரு ரோ நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா டேபிள் ரோ, TR. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணால் டேபிள் டேக் நமக்கு தெரியும். ஓகேவா? தென் இப்போ நம்ம கண்டென்ட்டை வந்து THL எழுதியிருக்கோம், அதனால் அது ஹெட்டிங்காக இருக்குது. இதுவுமே TD அப்படின்னு இருந்தால் என்னவாக இருக்கும், அது டேபிள் டேட்டாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ டேபிள் டேட்டாவுக்கு டிஃபால்ட்டாக என்ன இருக்காது உங்களுக்கு, அதாவது போல்டாக இருக்காது. ஓகேவா? இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக போல்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டைலே கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ திரும்பி நான் காப்பி பண்ணணுமா, சரி ஓகே. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டேன், அதனால் Ctrl+V. ஓகே? ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்பியும் பண்ணிக்கலாம்.
இது பண்ண தான் உங்களுக்கு தெரியும். ஸோ பாடி வரைக்கும் எனக்கு தேவையில்லை இது எதுவுமே. ஓகே, தென் அவ்வளோதான் இல்லையா? ஸோ இதுவுமே தேவையில்லை. ஓகே, இதுவும் தேவையில்லை. ஸோ இப்படி இருக்குது. இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஹெட்டிங்கை நான் செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்டைல் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்கள், ஒரு டேபிளுக்கு வித் 100ன்னு கொடுத்துருக்கேன். வாட் ஹேப்பன் இஃப் ஐ கிவ் 50%? இட் இஸ் 50% ஆஃப் த டிஸ்பிளே, ரைட்? நான் இன்ஸ்பெக்ட் கொடுத்து இங்கே பாருங்கள், மொபைல் சைஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பியூர்லி மொபைல் சைஸ் இல்லையா? இப்போயுமே எனக்கு 50% இருக்குது. 50% என்ன இருக்குது, கேப் இருக்குது. ஓகேவா? ஸோ ரெஸ்பான்சிவ் பார்த்தீங்களா? ஸ்க்ரீன் சைஸை நான் என்ன பண்ணுறேன், இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு என்ன ஆகலை, 50%ல் மெயின்டைன் ஆகுது. என்ன ரீசன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பியூராக அதுக்கு ரீசன் நம்ம கொடுத்துருக்க பர்சன்டேஜ் வித்து தான். நீங்கள் என்ன பர்சன்டேஜ் வேணால் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல 90% இருக்கும், 10% இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நம்ம 100% கொடுத்துக்கலாம். இப்போ வித் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியுது. பார்டர் கொலாப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? வாட் ஹேப்பன் இஃப் ஐ ரிமூவ் பார்டர் கொலாப்ஸ்? டபுள் பார்டர் இருக்கும். கரெக்டாக? ஸோ என்ன ரீசன் கரெக்டாக பாருங்கள். ஒரு டேபிள் ஹெட்டிங், அதாவது இங்கே இருக்க 3 டேபிள் ஹெட்டிங் இருக்குது. ஓகேவா? இந்த 3 டேபிள் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி அதுக்கு பார்டர் 1px சாலிட் பிளாக் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி டேபிள் டேட்டாக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ 1px சாலிட் பிளாக் அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதை நான் திரும்பி காப்பி பண்ணுறேன், உங்களுக்கு இது புரியணுன்றதுக்காக தான். ஓகேவா? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் திஸ். ஓகே, ஸோ ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட டேபிள் டேட்டா. ஓகேவா? இந்த இடத்துல டேபிள் டேட்டான்னு கொடுத்துட்டு தென் இந்த இடத்துல டேபிள் டேட்டாவை எடுத்துட்டேன். ஓகே, ஸோ இந்த இடத்துக்கிட்ட சாலிட் பிளாக்குக்கு பதிலாக ரெட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், டேபிள் டேட்டாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் தனியாக, அதாவது டி ஹெட்டு, இது 3 எலமெண்ட்டையும் செலக்ட் பண்ணி டி ஹெட்டுன்ற எலமெண்ட்டையும் நான் பார்டர் 1px சாலிட் பிளாக், அதாவது திக்னஸ், ஸ்டைல் ஆஃப் த பார்டர், தென் கலர். இங்கே பேடிங், இந்த ஸ்பேஸ், அதாவது இன்னர் ஸ்பேஸ் இங்கே 8 பிக்சல் இருக்குது. இப்போ நான் ஒரு 15 பிக்சல் அப்படி கொடுத்தேன்னா ஹெட்டிங் என்ன ஆகும், எனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ 150 பிக்சல் கொடுத்தீங்கன்னா ஹெட்டிங் என்ன ஆகும், ரொம்ப பெருசாகிடும். ஓகேவா? அவ்வளோ தூரம் தேவையில்ல, நமக்கு 15 பிக்சலே எனஃப். ஓகேவா? இப்போ ஹெட்டிங் மட்டும் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஸ்பேஸிங். ஓகேவா? பாக்ஸ் மாடல் எவ்வளோ ரோல் ப்ளே பண்ணுதுன்னு பாருங்கள். டெக்ஸ்ட் அலைன் லெஃப்ட்டில் இருக்குது, இதை மட்டும் டெக்ஸ்ட் அலைன் நான் சென்டர் பண்ணலாமா? இது மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும், ஹெட்டிங்க்கு மட்டும் டெக்ஸ்ட் லைன் கொடுக்க முடியும். அதாவது ஹெட்டிங்க்கு மட்டும், டேபிள் டேட்டாக்கு மட்டும் நீங்கள் டெக்ஸ்ட் லைன் ரைட்டு கொடுக்க முடியும். இந்த இடத்துல பாருங்கள், RIGHT ரைட். இப்போ LEFT டிஃபால்ட்டாக லெஃப்ட் தான் இருக்கும். ஓகே, லெஃப்ட் இல்லை சென்டரா, இந்த இடத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், சென்டர், CENTR சென்டர். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணலாம்ல அதை. ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? சூப்பர். தென் ஸோ இந்த இடத்துக்கிட்ட அகெயின் இது நமக்கு தேவையில்லை. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏன்னா டிஃப்ரெண்ட் கலரில் நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பலை. ஸோ அதனால் இந்த இடத்துல TH, TD. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், இந்த இடத்துக்கிட்டே நமக்கு என்ன இருக்குது, 2, அதாவது டேபிள் ஹெட்டிங் அண்ட் டேபிள் டேட்டா ரெண்டுத்துக்குமே பார்டர் வந்திருக்கு. இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு புரியுதா? செப்பரேட்டட் பை கமாவில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இது இருக்க எல்லாத்துக்கும் நான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்டர். ஓகேவா? இந்த பார்டர் டபுளாக இருக்குது, இது எனக்கு சிங்கிள் பார்டராக மாற்றணும். இப்போ பாருங்கள், நான் டேபிளுக்கு பார்டர் யூஸ் பண்ணல. வாட் ஹேப்பன், நான் டேபிளுக்கு ஒரு பார்டர் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, வெளியில் ஒரு பார்டர், அதாவது என்டையர் டேபிளுக்குமே என்னது பார்த்தீங்களா ஒரு பார்டர். தென் ஒரு டேபிள் டேட்டாக்கும் ஒரு பார்டர், அதாவது டேபிள் ஹெட்டிங்காக இருந்தாலும் டேபிள் டேட்டாவாக இருந்தாலும். இப்போ டபுள் பார்டர் இருக்குது, அதை எனக்கு சிங்கிள் பார்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா அது சிங்கிள் பார்டராக மாறிடும். ஓகேவா? ஸோ பார்டர் கொலாப்ஸ் இதுக்கு தான் யூஸ் ஆகுது. இதுதான் வந்து டேபிள் பேசிக் டேபிள் ஸ்டைலிங். ஓகேவா? தென் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்டர்னேட் ரோ ஸ்டைலிங். இந்த ஆல்டர்னேட் ரோ ஸ்டைலிங்கிறது nth சைல்டு. ஓகேவா? nth சைல்டாக நம்ம எப்போ படிச்சது, மேக்ஸில் படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ 6லேருந்து படிச்சுட்ருப்போம். 6ல் வருதா இல்லையான்னு தெரியல, 7லேருந்து வரும். ஓகே, ஸோ இந்த nth சைல்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைமியில் நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு ஓகே, ஸோ JS தேவையில்ல, ஸோ HTML CSS போட்டு வச்சுக்கலாம். ஓகே, தென் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்துக்கிட்ட இந்த ஸ்டைல் அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம், Ctrl+X கட் பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? அப் டு nth சைல்டு வரைக்கும். ஸோ இந்த பாடி தேவையில்ல. ஓகே, ஸோ என்னடா பாடி ரிமூவ் பண்ணிட்டா ஒர்க் ஆகுதுன்னு நினைக்காதீங்க. ஓகே, ஸோ நான் வந்து
இன்சைடில் அதாவது உள்ள நான் ரியாக்டில் கோட் அடிக்க சொல்ல அது பாடி தனியாக கொடுத்து வச்சுருக்கேன், அதனால் அது ஒர்க் ஆகும், பாடியே கொடுக்கலனாலும். ஓகேவா? அதனால் ஸோ இந்த டேட்டா டேரெக்டாக அங்கே போகும், பாடி இல்லைனாலும் ஒர்க் ஆகும் எனக்கு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளில் எனக்கு என்ன இருக்குது, இத்தனை டேட்டா இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களால் இதை பார்க்க முடியாது ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக. ஸோ சரி, ரிமூவ் பண்ண தேவையில்ல, அப்போ தான் உங்களுக்கு ஆட் ஈவென்ட் தெரியும். ஓகேவா? தென் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி நம்ம ரோ க்ரியேட் பண்ணிட்டோம். இதுக்கு எந்த ஒரு கிளாஸ் நேம் எதுவுமே கொடுக்கல. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டைல் இதெல்லாம், என்ன செலக்டர் இது, எலமெண்ட் செலக்டர் இல்லையா? ஸோ ஜஸ்ட்டு பாருங்கள், ஒரு டேபிளுக்கு வித் 100% கொடுத்துருக்கேன், பார்டர் கொலாப்ஸ் கொடுத்துருக்கேன். இது எடுத்துட்டேன்னா எனக்கு பார்டர் கொலாப்ஸாக இருக்காது, டபுளாக இருக்கும். எனக்கு அப்படி வேண்டாம். ஓகேவா? தென் பார்டர் பேடிங் டெக்ஸ்ட் லைன் அங்கே இருந்த மாதிரியே தான். ஓகேவா? இதுலேயும் பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ, அதாவது ஹெட்டிங்க்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? தென் இங்கே பாருங்கள், டேபிள் ரோவை ஒரு ரோவை செலக்ட் பண்ணி இப்போ டிஆர்னு நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோமா, இது எத்தனை ரோவை செலக்ட் பண்ணோம் சொல்லுங்கள்? ஹெட்டிங்கை விட்டுருமா? ஹெட்டிங்கும் சேர்த்து தான் செலக்ட் பண்ணோம். இங்கே பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பேக்ரவுண்ட் கலரை நான் வந்து டிசேபிள் பண்ணேன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஹெட்டிங்க்கும் அந்த கலர் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுதுன்னா, இந்த ரோவும் செலக்ட் பண்ணோம், இந்த ரோவும் செலக்ட் பண்ணோம், தென் இந்த ரோவையும் செலக்ட் பண்ணோம், தென் அகெயின் இந்த ரோவும் செலக்ட் பண்ணோம். இருக்கிற எல்லா ரோவையும் செலக்ட் பண்ணோம். செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன பண்ணோன்னா, nth சைல்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டு த nth சைல்டு. ஓகேவா? எனக்கு எத்தனை சைல்டு இருக்குன்னு தெரியாது. ஓகேவா? ஸோ இன்ஃபினிட்டியாக இருந்தால் இன்ஃபினிட்டிக்கும் போகும் அது அந்த ஸ்டைல். ஓகேவா? எத்தனை சைல்டு இருக்குன்னு தெரியாது. அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் என்ன ஆகும், அது எத்தனை சைல்டு இருந்தாலுமே அத்தனை சைல்டு வரைக்கும் என்ன ஆகும், அந்த எஃபெக்ட் அப்ளை ஆகும். ஓகேவா? தென் பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரேன்னு கொடுத்துருக்கேன். இந்த nth சைல்டு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ கண்டிஷன். ஓகேவா? ஸோ இந்த காலன் தான் கண்டிஷன். இந்த nth சைல்டுன்றது அந்த கண்டிஷனுக்கு நமக்கு உள்ள கொடுக்கக்கூடிய வேல்யூ. ஓகேவா? ஸோ இங்கே ஆடுன்னு கொடுக்கணும். ஸோ ப்ராக்கெட் பேரந்தசிஸ்க்குள்ளே இட்ஸ் அ மெத்தட். ஸோ ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸ். ஓகேவா? இந்த மெத்தட்ஸ் எப்படி வருவாங்கன்னா, ஆல்ரெடி இந்த மாதிரி கொடுத்தா இந்த மாதிரி நடக்கணும்ன்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கோட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம ஆட் அப்படின்னு கொடுத்தோன்னா ஆடில் இருக்க எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஈவன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஈவனில் இருக்க எல்லாமே செலக்ட் பண்ணணும். அவ்வளோதான் கான்செப்டே. ஓகேவா? ஸோ இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஹெட்டிங்க்கு நான் கொடுத்ததால ஹெட்டிங்க்கு மட்டும் என்ன ஆகுது, அந்த கலர் திரும்பி அப்ளை ஆகுது. ஓகேவா? ஏன்னா ஹெட்டிங் அதே கலரில் இருக்கக்கூடாதுல்ல, அதனால் நீங்கள் ஆட் ஈவன் சேஞ்ச் பண்ணி பார்த்தா ஆட், ஓகே, தென் ஈவன். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? இது என்ன அப்படின்னா ஆல்டர்னேட் ரோ ஸ்டைலிங். ஓகேவா? டிஃப்ரெண்ட் ரோவை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுவோம் அப்படின்றது. ஓகேவா? த நெக்ஸ்ட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ என்னென்னா ஹைலைட்டிங் ஸ்பெசிஃபிக் செல், ஒரே ஒரு குறிப்பிட்ட செல்லை மட்டும் எப்படி ப்ரோ ஹைலைட் பண்ணுறது அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? தென் இந்த இடத்துக்கிட்ட அகெயின் ஸோ நம்ம எதுவுமே பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துக்கிட்ட ஹைலைட்டுன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டைல் மட்டும் இருக்கும். ஓகேவா? அதை மட்டும் தான் எடுக்க போகிறோம். ஓகே, கண்ட்ரோல் V. ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ஹெட் அண்ட் இதெல்லாம் தேவையில்ல. ஓகே, ஸோ பாடியும் தேவையில்ல. ஸோ இந்த இடத்துக்கிட்ட இதையும் கட் பண்ணிவிட்டேன், இதையும் கட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு டேபிள் இருக்குது. ஓகேவா? இந்த டேபிளில் எந்த செல்லை நான் செலக்ட் பண்ணுறேனோ அதுக்கு நான் மட்டும் என்ன பண்ணுறேன், ஏன்னா டிடின்னு கொடுத்தா எல்லாமே ஹைலைட் ஆகிடும். கரெக்டு தானே? இப்போ இந்த இடத்துக்கிட்ட நான் டிடின்னு கொடுத்துட்டேன்னா எல்லா டேபிள் டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். கரெக்டாக? எல்லா டேபிள் டேட்டாவும் செலக்ட் ஆகிடுது இல்லையா? பட் ஆனால் அந்த மாதிரி வேணாம்ல, எனக்கு ஒரே ஒரு செல்லை மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணணும். அதனால் இனிக்யூவாக ஒரு கிளாஸோ ஐடியோ நீங்கள் கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ எனக்கு சொல்லுங்கள் யாராவது ஒரு ஆள், ஸோ என்டையர் ரோவை செலக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரோ, இங்கே 3 ரோ இருக்குது, ஒரு ரோ ஹெட்டரை விட்டுருங்க, கீழே 2 ரோ இருக்குது. ஓகேவா? இதில் ஏதாவது ஒரு ரோ என்டையர் ரோவை செலக்ட் பண்ணி நம்ம ஹைலைட் பேக்ரவுண்ட் கலர் எல்லோ கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம், வாட் ஆர் த வேஸ்? நான் ஒரு வே சொல்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு தென் கிளாஸ் நேம். ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட கிளாஸ் நேம் வச்சு ஸ்டைல் பண்ணலாம். நீங்கள் வே சொல்லுங்கள், வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் வே சொல்லுங்கள். ஸ்டைலிங், இந்த ரோவை என்டையராக செலக்ட் பண்ணி நான் என்ன பண்ணணும் ப்ரோ, எனக்கு ஸ்டைலிங் பண்ணணும் ப்ரோ, சொல்லுங்கள் யாராச்சும் ஒரு ஆள். டேபிள் ரோல போய்ட்டு கிளாஸ் நேம் கொடுத்து டிசைன் பண்ணிக்கலாம். சூப்பர் டியூ. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, CLASS ஈக்குவல் டு இந்த இடத்துக்கிட்ட HIGHLIGHT ஹைலைட் அப்படின்னு கொடுத்தோன்னா என்டையர் ரோவும் ஹைலைட் ஆகிடும். ஓகேவா? என்டையர் ரயிலும் ஹைலைட் ஆகிடும். ஸோ சூப்பர். ஓகேவா? தென் இப்போ யாராச்சும் சொல்லுங்கள், எனக்கு என்டையர் காலமாக செலக்ட் பண்ணணும். இங்கே 3 காலம் இருக்கு, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம், சொல்லுங்கள். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு காலம் இது தான் இல்லையா? இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், CLASS கிளாஸ். ஓகே, இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன்,
கால் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துக்கிட்ட இப்போ இந்த ரோவை என்ன பண்ணுறேன், Ctrl X எடுத்துடுறேன். ஓகே, இந்த கிளாஸை காப்பி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இதுதான் ஃபஸ்ட்டு காலம் இல்லையா, ஸோ ரெண்டாவது செல் இது. இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், Ctrl Z. ஸோ இது கிளாஸை திரும்பியும் அகைன் ப்ராப்பராக காப்பி பண்ணல ஒழுங்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட பேஸ்ட் பண்ணுறேன். இந்த இடத்துக்கிட்ட ஹைலைட்டுக்கு பதிலாக COL கால். ஓகேவா, இப்போ எனக்கு ஹைலைட் ஆகுதா? இந்த இடத்துக்கிட்ட பேக்ரவுண்ட் கலர் எல்லோ, COLO கலர் இஸ் ரெட். ஓகேவா, இந்த மாதிரி என்னால் கொடுக்க முடியுமா? ஆனால் இதுதான் வேவா காலமை செலக்ட் பண்ண. 100 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 100த்துக்குமா அப்படி கொடுப்பீங்க? சொல்லுங்கள். காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு யாராச்சும் ஒரு வே நான் எடுத்திருக்கேன், இப்போ கூட சொன்னேன். சொல்லுங்கள், ஒரு என்டையர் காலமை செலக்ட் பண்ணால் என்ன பண்ணணும்? கால் ஸ்பேன் யூஸ் பண்ணணுமா, கால் குரூப் யூஸ் பண்ணணுமா? கால் குரூப். ஓகேவா, கால் குரூப் என்ன பண்ணும்? கால் குரூப் வந்து டோட்டலா அந்த எந்த கலரை செலக்ட் பண்றோமோ அது வந்து கலருக்கு மாற்ற முடியும் நம்மளால. சூப்பர். ஓகேவா, ஸோ அப்போ இந்த இடத்துக்கிட்ட இந்த கிளாஸ் நேம் தேவையில்லை. ஏன்னா இந்த இடத்துக்கிட்ட 100 ட்ரோ இருந்ததுன்னா நாளைக்கு நான் 100 ரோவையும் என்ன பண்ண முடியாது, இந்த மாதிரி டைப் பண்ண முடியாது. ஓகேவா, 100 ரோவுக்கு கிளாஸ் நேம் டைப் பண்ண முடியாது. அதனால் இந்த இடத்துக்கிட்ட நான் என்ன பண்ணுறேன், COLGROUP கால் குரூப். ஓகேவா, ஸோ இந்த இடத்துக்கிட்ட இது எலமெண்ட்டாக போடணும். ஓகே, கால் குரூப். ஓகேவா, இப்போ கால் குரூப் போட்டாச்சுப்பா. இப்போ சொல்லுங்கள், எத்தனை காலம் இருக்குது நம்மக்கிட்ட? 1 காலம், 2 காலம், 3 காலம் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஓப்பன் டேக் கால். ஓகேவா, க்ளோஸ் டேக். ஓகே, திரும்பி ஓப்பன் டேக். அதாவது ஸோ இங்கே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், ஸோ செல்ஃப் க்ளோஸ்டு டேக் யூஸ் பண்ணலாம். ஓகேவா, செல்ஃப் க்ளோஸ்னால் அதுக்கு இன்னொரு கால் தேவையில்லை, ஏன்னா உள்ளே எந்த டேட்டாவும் நான் கொடுக்க போகிறதில்ல. அதனால் செல்ஃப் க்ளோஸ்டாக யூஸ் பண்ணலாம். இப்போ எத்தனை காலம் இருக்குது? இங்கே 3 காலம் இருக்குது. ஓகேவா, இப்போ சொல்லுங்கள், இந்த ஃபஸ்ட்டு காலம். இப்போ நம்ம என்டையர் ஃபஸ்ட்டு காலமே இங்கே இருக்குது, என்டையர் செகண்ட் காலமும் இங்கே இருக்குது. இதில் சொல்லுங்கள், இதில் என்னென்ன இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு காலம் இருக்கு இல்லையா, இங்கே லைன் நம்பர் 4ல் இந்த இடத்துக்கிட்ட இந்த காலமில் இருக்க மொத்த டேட்டாவும் இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த காலமில் நான் என்ன பண்ணுறேன், CLASS கிளாஸ் ஈக்குவல் டு கால், COL கால் அப்படின்னு கொடுத்தா அந்த என்டையர் காலமும் செலக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ஸோ என்னென்னா இந்த பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூன்னு கொடுத்துருக்கோம், அதனால் அது செலக்ட் ஆகலை. ஓகே, இப்போ பாருங்கள், செலக்ட் ஆகிட்டோமா? அப்போ ஒரு என்டையர் காலம் எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரு என்டையர் ரோவை எப்படி செலக்ட் பண்ணுறது, ஒரே ஒரு டேபிள் செல்லை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகேவா, தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் குரூப். இப்போ தான் சொன்னேன் கால் குரூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஓகேவா, தென் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ சைல்டு செலெக்ஷன். ஓகேவா, ஸோ சைல்டு செலெக்ஷன் அப்படின்னும் போது இங்கே பாருங்கள். ஓகே, ஸோ ட்ரை மீ இதை நான் இதில் வச்சு தான் நடத்த முடியும். ஓகே, ஸோ கொஞ்சம் நல்லா கவனிங்க. ஓகேவா, இந்த இடத்துக்கிட்ட ஒரு டேபிளில் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். கால் குரூப் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு கால் குரூப்புக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும், தென் செகண்ட் கால் குரூப்புக்கு ஒரு பேக்ரவுண்ட் கலரும் கொடுத்துருக்கேன். பாருங்கள், இந்த காலம் ஒரு தட் மீன் லைட் வெயிட் கலர் இருக்குது, தென் இது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் இருக்குது. ஓகேவா, 3வது காலமுக்கு நான் எதுவும் கொடுக்கல. இஃப் யூ வாண்ட் டு கிவ்னா இந்த இடத்துக்கிட்ட STYLE ஸ்டைல் ஈக்குவல் டு தென் இந்த இடத்துக்கிட்ட BACKGR பேக்ரவுண்ட் கலர் இல்லையா, கலர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட்டுன்ற மாதிரி கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ஒர்க் ஆகுது இல்லையா, அண்ட் இந்த மாதிரி என்னால் ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஓகேவா, ஒன்றும் எப்படிலாம் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துக்கிட்ட பாருங்கள், கால் குரூப் கால் ஃபஸ்ட்டு சைல்டு, கால் குரூப் கால் nth சைல்டு, இந்த மாதிரி செலக்ட் பண்ணி உங்களால் என்ன பண்ண முடியும், ஸ்டைல் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இங்கே பாருங்கள், ஜஸ்ட்டு ரிமூவிங் த ஸ்டைல்ஸ் ஒன்றுமே கிடையாது. ஓகேவா, ஏம்மா நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன் ரிமூவ் ஆகலை எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, மேலே இந்த கால் குரூப்புன்றது என்னது, ஸோ நம்ம இங்கே வச்சுருக்க எலமெண்ட், அந்த எலமெண்ட்டில் ஃபஸ்ட்டு சைல்டை செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கேன், செகண்டு சைல்டை செலக்ட் பண்ணி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு சைல்டு, இதுதான் செகண்ட் சைல்டு. காலம் வைஸாக நம்ம சைல்டை செலக்ட் பண்ணலாம். இந்த டேபிளில் எத்தனை சைல்டு இருக்குது சொல்லுங்கள், காலமுக்கு எத்தனை சைல்டு, 3 காலம்ன்றதால 3 சைல்டு இருக்குது. ஓகேவா, இந்த எடுத்துகிட்டு பாருங்கள்,
கால் குரூப்ன்றது இந்த எலமெண்ட்டை செலக்ட் பண்ணி, அதாவது இந்த எலமெண்ட்டுக்குள்ளே இருக்க 3 சைல்டையும் என்ன பண்ண தனித்தனியாக செலக்ட் பண்ண முடியும். எப்படின்னா ஐஃபன்ன்றது இட்ஸ் அ கண்டிஷன். ஃபஸ்ட்டு சைல்டு அப்படின்றது இங்கே இருக்க ஃபஸ்ட்டு காலம். இதை செலக்ட் பண்ணி உள்ளே நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கலாம். ஓகே, கலர் பிங்க். ஓகே, கலர் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இட் வில் ஒர்க். ஓகே, ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கோம், ஏன் ஒர்க் ஆகலை? சரி, ஓகே, கலர் ரெட், சரி, ஓகே, இது விடுங்க. ஓகேவா, சம்திங் இஸ் ஓவர் ரைடிங். ஓகே, ஸோ பேக்ரவுண்ட் கலர். இப்போ செகண்ட் சைல்டு. ஸோ செகண்ட் சைல்டில் எப்படி செலக்ட் பண்ணுறது, அடுத்தடுத்த சைல்டு எப்படி செலக்ட் பண்ணுறது ப்ரோ அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு சைல்டை செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஆப்ஷன் இருக்குது. செகண்ட் சைல்டையோ தேர்டு சைல்டையோ ஃபோர்த்து சைல்டையோ செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. அந்த காரணத்தினால நம்ம இந்த கால் குரூப் இருக்கு இல்லையா, இந்த கால் குரூப்புக்குள்ளே என்ன இருக்குது, காலம் இருக்குது. இப்போ இந்த காலமில் நமக்கு எல்லா சைல்டுமே இருக்கும் பாருங்கள். இது கால் குரூப்பாக இருந்துட்டு போட்டோம், இதுக்குள்ளே கால் இருக்குது. அப்போ இந்த காலை செலக்ட் பண்ணால் எல்லா சைல்டும் எனக்கு செலக்ட் ஆகுது. அதனால் ஒரு கண்டிஷன் காலன் போட்டு ஃபஸ்ட்டு சைல்டு அப்படின்னா ஃபஸ்ட்டு சைல்டை மட்டும் செலக்ட் பண்ணோம். செகண்ட் சைல்டு தேர்டு சைல்டுனா ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதனால் nth சைல்டு அப்படின்னு போட்டுட்டு ப்ராக்கெட்குள்ளே நீங்கள் எத்தனாவது நம்பர் சைல்டை செலக்ட் பண்ணணுமோ அத்தனாவது நம்பர் சைல்டை மட்டும் போட்டால் போதும். இங்கே 3க்கு பதிலாக 2க்கு பதிலாக நான் 3ன்னு போடுறேன். பார்த்தீங்களா, ஒர்க் ஆகுதா? இதுவே நான் 2ன்னு போட்டேன்னா 2க்கு வரும் அந்த ஸ்டைல். ஓகேவா, அவ்வளோதான். ஃபஸ்ட்டு சைல்டு nth சைல்டு. இதெல்லாம் ஏன் உங்களுக்கு புரியலன்னா சூடோ கோட்ஸ் நான் எடுக்கல, அதனால் ஃபஸ்ட்டு சைல்டு nth சைல்டுனா புரியல. ஸோ சூடோ கோட்ஸ் எடுக்க சொல்ல உங்களுக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் கவலைப்படாதீங்க, அது தெளிவாக இருக்கும் சூடோ கோட்ஸில். ஸோ சூடோ கிளாஸஸில் அண்ட் சூடோ காம்பினேட்டர்ஸில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது. சூடோ கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா ஹோவர்னா, ஃபோக்கஸ்னா என்ன, ஃபஸ்ட்டு சைல்டுனா என்ன, nth சைல்டுனா என்ன, நாட்டுனா என்ன, பிஃபோர்னா என்ன, ஆஃப்டர்னா என்ன, ஃபஸ்ட் லெட்டர்னா என்ன, இதெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கு தெளிவாக இருக்கும். ஓகேவா, ஸோ தென் அப்போ உங்களுக்கு கிறிஸ்ப் அண்ட் கிளியராக போய்டும். இதெல்லாம் ஈஸியாக அசால்ட்டாக பண்ணலாம் நீங்கள். ஓகேவா, தென் அடுத்த எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைல்டு செலெக்ஷன் பார்த்தோம், ஸ்பெசிஃபிக் செல் செலெக்ஷன் இன் காலம் பார்த்தோம் இல்லையா. ஸோ தென் ஸ்பெசிஃபிக் செல் செலெக்ஷன் இன் காலம், ஒரே ஒரு குறிப்பிட்ட செல்லை மட்டும் எப்படி செலக்ட் பண்ணுவீங்க, அதுக்கு என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் நேம் கொடுத்து இல்லை nth சைல்டு வச்சு செலக்ட் பண்ணுவீங்க. ஓகேவா, அவ்வளோதான். தென் அப்ளையிங் மல்டிபிள் ஸ்டைல்ஸை எப்படிமா அப்ளை பண்ணுறது, இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டைல்ஸை எனக்கு அப்ளை பண்ணணும். ஓகேவா, தென் அதுக்கு நான் என்ன பண்ணணும், மல்டிபிள் கிளாஸஸ் டிஃபைன் பண்ணணும், இல்லை மல்டிபிள் ஐடி டிஃபைன் பண்ணணும் இல்லையா. ஸோ அதான் நான் இருக்குது. தென் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், ஹைலைட் அப்படின்ட்டு ஒரு கிளாஸ்க்கு பேக்ரவுண்ட் கலர் எல்லோன்னு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை எங்கேயாவது யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருப்பேன், வச்சுருப்பேன். அதனால் எனக்கு டேட்டா 4 அப்படின்றதுக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ தென் அதுக்கப்புறம் வேறு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் பாருங்கள். nth சைல்டில் அதாவது டேபிள் டேட்டா, ஒரு டேபிள் டேட்டாவை செலக்ட் பண்ணி, அப்போ டேபிள் டேட்டானா இருக்கிற எல்லா டேபிள் டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். கரெக்டு தானே, என்டையர் டேபிள் டேட்டா இங்கே இருக்க 6 டேட்டாவும் செலக்ட் ஆகிடும். அதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் சைல்டை மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன், போல்டு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா, இதுவும் போல்டாக இருக்குது, இதுவும் போல்டாக இருக்குது, இதுவும் போல்டாக இருக்குது. ஓகேவா, இதுதான் காலம் வைஸ் செலெக்ஷன். nth சைல்டுன்னும் போது காலம் வைஸாக செலக்ட் ஆகும். ஓகேவா, தென் ஃபாண்ட் சைல்டு இட்டாலிக், ஃபஸ்ட்டு சைல்டுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இட்டாலிக் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நார்மலாக இருக்குது, ஃபஸ்ட்டு காலம் மட்டும் என்ன இருக்குது, இட்டாலிக் ஸ்டைலில் மாறி இருக்குது, ஸ்லாண்டிங்காக. ஓகேவா, ஸோ இது எப்படி பாசிபிள் அப்படின்னும் போது இந்த ஃபஸ்ட்டு சைல்டு செலெக்ஷன் தான். இப்போ உங்களுக்கு சூடோ கிளாஸஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்னு புரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நான் சூடோ கிளாஸஸ் எடுத்துட்டேன்னா, ஓகேவா, கம்மிங் மண்டே அந்த கிளாஸ் எடுப்பேன். ஸோ ஒன்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ யூ வில் கிளியர் இன் திஸ் கான்செப்ட். ஓகே, யூ கேன் ஸ்டைல் வேர் எவர் அண்ட் வாட் எவர் யூ வாண்ட். ஓகே, நாட் ஓன்லி இன் டேபிள், இன் லிஸ்ட், ஓகே, இன் ஃபார்ம்ஸ், இன் சிஎஸ்எஸ், இன் டோட்டலாக வந்து HTML நீங்கள் எதை வேணால் செலக்ட் பண்ணி அப்படி ஈஸியாக அப்படியே என்ன பண்ணலாம், ஸ்டைல் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா, இட்ஸ் அ செலக்டர். ஓகே, சூடோ கிளாஸஸ்ன்றது. ஸோ தென் இப்போ ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன் என்ன பண்ணன்றது. ஐ நோ டேபிள் இஸ் அ ஹியூஜ். ஓகே, ஸோ சிம்பிளாக முடிக்கணும்னு பார்த்தேன், பட் ஆனால் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு தெரியல, அதனால தான் இன்டெப்த்தாக இறங்கிட்டேன். ஓகே, ஸோ நம்ம பார்த்தது பேசிக் ஸ்டைல், அதாவது பேசிக் டேபிள் ஸ்டைலிங் எப்படி பண்ணுறது. ஸோ ஒரு வித்து அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, தென் ஒரு பேசிக் ஸ்டைலில் ஒரு ஹெட்டர் அட்ஜஸ்ட் பண்ணுறது எப்படி, பார்டர் கொலாப்ஸ் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறது, பேக்ரவுண்ட் கலர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் பார்த்தோம். ஆல்டர்னேட் ரோ ஸ்டைலிங்கில் ஆட் சைல்டு ஈவன் சைல்டு எப்படி நம்ம ஸ்டைலிங் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஹைலைட்டிங் ஸ்பெசிஃபிக் செல், ஒரு ஸ்பெசிஃபிக் செல்லில் நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் வச்சு ஐடி நேம் வச்சு எப்படி நம்ம ஹைலைட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் செல் அண்ட் காலம், ஒரு என்டையர் காலமில் nth சைல்டு வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஓகேவா, nth சைல்டு அண்ட் ஃபஸ்ட்டு சைல்டு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ அவ்வளோதான். ஓகேவா, மல்டிபிள் ஸ்டைல்னும் போது நீங்கள் ஹைலைட் என்ன பண்ணலாம், கிளாஸ் நேம் யூஸ் பண்ணலாம், ஐடி யூஸ் பண்ணலாம், இல்லை nth சைல்டு யூஸ் பண்ணலாம், இல்லை ஃபஸ்ட்டு சைல்டு யூஸ் பண்ணலாம்.
ஓகேவா. nth சைல்டில் நீங்கள் செகண்ட் ரோவை செலக்ட் பண்ணலாம், இல்லை தேர்ட் ரோவை செலக்ட் பண்ணலாம், இல்லை 10 ரோஸ் ரோவில் 10 காலம்ஸ் 10 காலம்ஸ் இருந்ததுன்னா எந்த காலம் வேணால் யூனிக்குவாக நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த காலமை நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஓகேவா. இட் இஸ் பாசிபிள். ஓகேவா. ஸோ இது எப்போல்லாம் யூஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து மேனிப்புலேட் பண்ணி ஸோ டைனமிக்காக இப்போ வந்து ஆப்சன்ட் போடுறீங்க, ப்ரெசன்ட் போடுறீங்க டேபிளில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னும் போது ஸோ அந்த மாதிரி சினாரியோஸில் யூஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதை பாருங்கள், ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அப்போ தான் புரியும். ஸோ அடுத்த கிளாஸில் CSS டிஸ்பிளே இன் பொசிஷன் கேமிங். ஓகேவா. ஸோ இதில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் எவ்ரிங்க. ஸோ அடுத்த டாப்பிக்கில் சந்திக்கலாம்.